हर हर शिवने अरुणाचलने अण्णामलये पोत्री शिव ओं नमः शिवाय शिव शिव हरने सोणाचलने अण्णामलये पोत्री हर ओं नमः शिवाय புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவ ஓம் நம சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹர ஓம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹர ஓம் நம சிவாய வேதம் நம சிவாயம் நாதம் நம சிவாயம் பூதம் நம சிவாயம் போதம் நம சிவாயம் மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவ ஓம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹர ஓம் நம சிவாய அன்பே நம சிவாயம் அணியே நம சிவாயம் அன்பே நம சிவாயம் அறிவே நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம். இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம். அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. பாடும் பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள். அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். விழியோடு நீ குடையாவதா விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை.
இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தா. மஞ்சள் வெயில் மாலை இதே, மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே, கையக்கங்கள் விலகுதே, தவிப்புகள் தொடருதே, அடுத்தது என்ன என்ன என்றேதான் தேடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானோ என்பது போ, பேசி பேசி தீர்த்த பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே. உள்ளே ஒரு சின்னஞ்சிறு மரகத மாற்றம் வந்து, குரு குரு மின்னல் என குறுக்கே ஓடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். மஞ்சள் வெயில் மாலை இதே, மெல்ல மெல்ல இருளுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே, கையக்கங்கள் விலகுதே, தவிப்புகள் தொடருதே, அடுத்தது என்ன என்ன என்றே நான் தேடுதே. வண்ணங்கள் வண்ணங்கள் அற்ற வழியில் வழியில்
இங்கே அசோக்குமார் சூப்பர்வைசர் எஸ்பி அவர்கள் ஏறத்தாழ 41 ஆண்டு காலம் இந்த பென்ஷன் பேப்பர்ஸ் பார்க்கும்போது இந்த காலத்து ஊழல் சர்வீஸ் பண்ணவங்க ரேராக தான் இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. அதிகம் 35-36 வருஷத்துலேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க. அவர் 41 வருஷம் இன்னும் மிகவும் இளமையோடு அவர் காட்சியளிக்கிறார். 41 ஆண்டுகள் பணி செய்தவர்கள் தெரியவில்லை. ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லிக்கிறாருன்னா நாங்கள் விஆரில் தான் போயிருக்கோம், தெரியவில்லை. அது அவருக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். எஸ்பி ஷோவை அவருடைய கண்ட்ரோலில் கண்ணாக அந்த பிரான்ச்சை வைத்திருந்தார். அவர் சூப்பர்வைசராக இருக்கின்ற அந்த காலகட்டங்களில் அந்த பிரான்ச்சினுடைய ஒர்க் எதுவுமே பெண்டிங் கிடையாது, ரிமார்க்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல முறையில் இனிமேல் அவர் நல்ல உடல் உள்ள நலத்துடன் நலமாக வாழ வேண்டும் என வாழ்த்தி, அடுத்து நம்முடைய மாடசாமி அவர்கள் மிகவும் அமைதியானவர், எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார். நான் என்னுடைய பர்சனல் வேலைகள் உள்ள சுகத்துடன் வாழ வேண்டும் இறைவன். வேறு ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஆளை டிஜிட்டல் ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு கௌரவப்படுத்துறது இது எனக்கு பார்க்குறது முதல் சான்ஸு. அதில் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எஸ்எஸ்பி நான் சில தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னிக்க வேண்டும். சார்ந்த கொஞ்ச நாளும் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அக்கௌண்ட்னு சொல்லக்குள்ள நான் ஒன்றுமே செய்யலை, என்னுடைய ஸ்டாஃப்கள் செய்கிறது அவங்களுடைய கோஆப்ரேஷன் தான் என்னுடைய இது. அவங்களுடைய இதை வச்சு தான் நான் வந்து ஒர்க்கை அப்டேட் பண்ண முடிஞ்சது. டாக்டருக்கெல்லாம் கொஞ்சம் வசதியானதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து ரொம்ப இங்கே உழைச்சதுக்கு நான் ரெம்யூமரேஷன் சாட்டிஸ்ஃபைடாக என்ன உண்டுமோ அதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரூல் 16 ரூல் 40ங்கிற இந்த கேஸுமே எனக்கு இதுவரை இல்லை. சுத்தமாக சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட என்னுடைய ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ்லேயோ என்னுடைய ஒர்க்கில் டிலேன்னு சொல்லி கேட்டதில்லை. அந்த வரைக்கும் என்னுடைய சர்வீஸை நல்லா முடிச்சிருக்கேன். எனக்கு நல்லா செய்கிறதுக்கு என்னுடைய இலாகாவும் நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க. அந்த இதில் நம்முடைய எஸ்எஸ்பி ஏஎஸ்பி சார் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சாயங்காலம் நான் அங்கேருந்து அங்கே வரும்போது மார்னிங் ஸ்டார் மண்டபத்துக்கு வந்து எனக்கு கௌரவப்படுத்த வேண்டியிருக்கேன். தலைமை அலுவலகத்திலிருந்து பணி நிறைவு பெற்று செல்ல இருக்கின்ற 2 பேருக்கும் ஒரு சிறிய அவளை சீக்கிரமாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலையில் சின்ன ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். நானும் ஓய்வு மாதிரி போட்டுருந்தாங்க. அப்போது இதை பார்த்த உடனே இந்த அந்த சாரு கட்டி கொடுத்தாரு. அப்பவும் சாருக்கு என்ன யாரும் தெரிஞ்சிருக்காது, எனக்கு அவரை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே தந்தையாரோடய பணிபுரிந்தவர். எனவே அவர் எப்பொழுதும் கேட்கிற போதெல்லாம், என்னை பார்க்கிற பொழுதெல்லாம், இந்த அப்பா நல்லா இருக்காரா, நாங்கள்லாம் ஒன்று போல வேலை பார்த்தோம், அவரோடு பணிபுரிகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைக்கும் நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பதவி ஓய்வு வழி அனுப்பு விழாவுக்கு நம்முடைய சீனியர் போஸ்ட் மாஸ்டர் அவர்களை தலைமை தாங்கி நடத்துமாறு உங்கள் அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். சீனியர் பிஎம் அவர்களே, டிபிஎம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய மரமண்டலத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த பணி விழாவுக்கு நம்முடைய சீனியர் டீம் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துவதற்கு செய்து வந்து வருகின்றார்கள். அன்னாறு நமது மனமில் மன்றத்தின் சார்பாகவும் பிளாக்கில் நாள் பணிபுரிந்து இப்பொழுது பணி நிறைவின் பொருட்டு பதவி ஒழிப்பு செல்கின்ற திரு டி மாடசாமி ஹெட் போஸ்ட்மேன் அவர்களை மனமில் மன்றத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதை மகிழ்கிறேன். எங்களுடன் எஸ் சூப்பரேசர் அவர்களை மனமில் மன்றத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் நாகூரில் போஸ்ட் ஆஃபீஸில் பணியாற்றும் சகல பிரிவு ஊழியர்களே மற்றும் தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இந்த மாலை நேரத்தில் வணக்கம். நாகூரில் போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணி 2 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் இந்த மனமொழி மன்றத்தின் சிறப்பான செயல்பாடுகளை பார்ப்பதில் அதிசயப்பட்டேன். நமது ரத்னசாமி அவர்கள் மனமொழி மன்றத்தின் தலைவராக இருந்து சிறந்த முறையில் மனமொழி மன்றத்தின் சார்பாக இந்த மாதிரி ஓய்வு மற்றும் நூலகம் எல்லாருமே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நாகூர் மனமொழி மன்ற தலைவருக்கும் மனமொழி மன்றத்தை இவ்வளவு தூரம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து வரும் நமது ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமது பணி ஓய்வு என்பது அனைவராலும் தவிர்க்க முடியாதது. நாம் 20 வயது 18 வயது பணியில் சேர்கிறோம். எப்படியும் இந்த 50 வயது ஓய்வு எடுக்க வேண்டும். இப்பொழுது 60 வயதானவர்கள் ஓய்வு பெறுகிறோம். ஆகவே பணியில் சேர்ந்தவர்கள் எங்காவது ஒரு நாள் ஓய்வு பெற வேண்டியது என்பது அவசியம் கூட. ஏனென்றால் நாமும் 40 ஆண்டுகள் சுமாராக உழைத்து நம்மளுடைய உடல்நிலை மனநிலை மற்றும் மற்ற இடங்கள் இருக்கும்போது அடுத்து 60 வயதுக்கு பின்னராவது வாழ்க்கையுடைய மற்ற அம்சங்களை செயல்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரமாக பகுதியாக நமக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கொடைகள் இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அரசு ஊழியர்களுள்ள ஒரே சிறப்பு வந்து நாம் ஓய்வு பெற்றவர்களும் யாரையும் டிபெண்ட் பண்ணி யாருடைய தயவும் இருக்க வேண்டியதில்லை. நமக்கு இவ்வளவு நாளாக உழைத்ததற்கான பலனாக பென்ஷன் கிடைக்கிறது. இந்த ஓய்வு பாங்கள் வருகிறது. அதை பத்திரமாக பாதுகாத்து அந்த பென்ஷனை வைத்து நாம் கௌரவமாக தலைநிமிர்ந்து வாழ முடியும். அது ஒன்றே இப்பொழுது அரசு ஊழியர்களுக்கு உள்ள ஒரே சலுகை சௌகரியமாக இருக்கிறது. ஆக இன்று நமது பணியிலிருந்து ஓய்வு பெறும் திரு அசோக்குமார் மற்றும் நாடசாமி அவர்கள் தான் எனக்கு தெரிந்த 2 மாதங்களாக தான் பழக்கம். ஆனால் இருவருமே ரொம்ப சிறந்த ஊழியர்கள். சும்மா ஒரு பெருமைக்காக சொல்லக்கூடாது. நாகூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இதுவரை நான் பார்த்துக்கிறேன். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது ஒரு வருடத்துக்கு மேலே திண்டுக்கல் பழனி நிலக்கோட்டை போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் போவோம். 2 இன்ஸ்பெக்ஷன்லாம் எடுத்துக்கணும் 6 மாதத்துக்கு கொடுத்தது. அங்கே இருக்கிற நிலுவைகள் எஸ்பியாக இருக்கட்டும், டாட்டா இண்டியாக இருக்கட்டும், மைனஸ் எக்ஸோ, அதாவது நல்ல சிறப்பான 100% நல்ல ஊழியர்கள் திறமையாக அங்கிருந்து வேலையை செய்து கொடுத்துருக்கிறார்கள். போஸ்ட் மாஸ்டருக்கு எந்த கவலையும் கிடையாது. அதாவது எல்லாரும் அவங்களுக்காக வந்து நீட்டாக பார்த்துக்கிறாங்க, ஏபிஎம் பார்த்துக்கிறாங்க. எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அதாவது கல்வியில் வந்து ரொம்ப முன்னேற்ற மாவட்டம் கன்னியாகுமரி என்பதற்கு எடுத்துக்காட்டாக வேலை செய்யணும் அவர்களுடைய கடமையை சரியாக புரிந்து கொள்வதால் ஹெச்ஓவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு ஹெச்ஓவில் பணியாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த நேரத்தில் பெருமையாக கல்வி அதற்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். மற்றும் பணியிலிருந்து ஓய்வு சுமந்த அசோக்குமார் அவர்கள் அவர் சீஃப் சூப்பர்வைசர் எஸ்பிசிஓவாக பதவியிலிருந்து சற்று ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பணி உயர்வு பெற்று வந்தார்கள். அவர்களுடைய விருப்பம் அவர்கள் ஊர் கேட்டேன் இல்லைக்கீரிதான் என்று சொன்னார். அதனால் சொந்த மாவட்டத்திலேயே பணி ஓய்வு பெறும் பாக்கியம் அவர்கள் கேட்டிருக்கிறது. அவர்களுடைய இளமையை பார்க்கும்போது நிறைய பேர் சந்தேகப்படுகிறார்கள். அவர் உண்மையில் 60 வயது அப்படின்ற மாதிரி. சரி, ஏனென்றால் அவருடைய வேலை உள்ள ஆர்வம் மற்றும் அவருடைய ஒழுங்கமான வாழ்க்கையினால நமது அசோக்குமார் அவர்கள் என்றும் இளைஞர் இருக்கிறார். அதேபோல் மாடசாமி எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்வார். காலையில் 7 மணிக்கே பார்த்தோம்னா அந்த டீப் ஸ்டார்டிங்னா அதாவது அமைதியான ஊழியர், அடக்கமாக அமைதியாக இருக்க திறமையாக வேலை செய்யக்கூடியவர். இவர்கள் 2 பேரும் 4 எட்டோவில் இருந்து ஓய்வு பெறுவது உண்மையிலே நமது ஒரு இழப்பு, எடி செய்ய முடியாத இழப்பு தான். இருந்தாலும் அவர்கள் ஓய்வு பெற வேண்டும். மனமொழி மன்றத்தின் சார்பாக ஓய்வு பெறும் அன்றே அளவு காட்டி அவர்களுக்கு நல்ல இந்த நேரத்தில் மனமொழி மன்றத்தின் சார்பாகவும் குடும்பத்தில் எல்லா செழிப்பையும் பெற்று பணிபுரிந்து
பணி நிறைவு பெற்று செல்லும் திரு டி மாடசாமி அவர்களுக்கு நம்முடைய திரு அசோக்குமார் அவர்களுக்கு டிபிஎம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். ஏபிஎம் அருணாசலம் அவர்கள் நினைவு பரிசியை வழங்குவார். மாடசாமி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிப்பார்கள். திரு அசோக் சிறப்பிப்பார். நன்றி. அடுத்து வாழ்த்து சிறப்பு விருந்தினர்களை பாராட்டி டிபிஎம் அவர்கள் வாழ்த்தை வழங்குவார்கள். சீனியர் சூப்பர்வைசர் அவர்கள் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மைனஸ் பேலன்ஸும் கூட அங்கே இருக்கும்போது வீல் ஆகிடுவார்கள். அவர்கள் போது ஒரு ஒர்க்கில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி நம்ம மாடசாமி அவர்கள் ஹெட் போஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் விதிவிலக்காக இருந்தாங்க. காலையிலும் சில நம்ம ஹெச்ஓக்கு அவர்கள் நல்லா சிறப்பாக உழைத்தார். இடத்துக்கு யாரும் அவரை போல் வர முடியாது. அவர் அமைதியானவர். அவர்கள் இரண்டு அடுத்து நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் சிறப்பாக அமைத்து கொடுத்த மணமன் மன்றத்தின் செயலாளர் மற்றும் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர் அவர்களே, அனைத்து அஞ்சலக ஊழியர் அவர்களே, அனைவரையும் முதலில் வருகிறவர்களை வரவேற்று இந்த ஓய்வு வரும் விழாவிலே அவர்கள் திண்டுக்கல்லில் எஸ்பியாக பணிபுரிந்திருக்கிறார்கள். நம்முடைய நாகூர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தனி மதிப்பும் மரியாதையும் என்றும் உண்டு. என்றால் அதற்கு காரணம் ஒவ்வொரு ஊழியருடைய கடமை தவறாத அந்த உழைப்பும் ஆபீஸை வைத்திருக்கின்ற முறைதான். இதை இப்பொழுது கூட ரீசெண்டாக மெம்பர் அவர்கள் வந்திருந்தார்கள். வந்திருந்து ஒவ்வொரு நம்முடைய ஆபீஸை பார்த்துவிட்டு பிரமாதமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றார்கள். அதற்கு ஒவ்வொரு ஊழியருடைய அந்த நம்முடைய கடமை தவறாத அந்த உழைப்பு தான் காரணம். அதான் நம்முடைய இந்நேரம் டிபிஎம் சார் வந்து தன்னை பற்றி கூறவில்லை. ஆனால் தன்னை பற்றி கூறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆபீஸ்ல வந்து நமக்கு ஸ்டாஃப் கிடைக்கிறதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறது, அந்த ஆபீசர்ஸ் கிடைக்கிறது, சூப்பர்வைசர்ஸ் கிடைக்கிறது இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நமக்கு கிடைப்பாங்க. சார் மெம்பர் வராங்க அப்படின்னு சொன்னோன்னா சார் காலைல 6 மணிக்கு வந்தார். மெம்பர் பண்ணணும், ரெமிட்டன்ஸ் பண்ணணும். பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, மேனேஜர்ஸ் எப்படி இருப்பாங்க நமக்கு எல்லாமே தெரியும். 25 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா டிராயிங்ஸ் எடுத்துன்னு வரணும். நமக்கும் அந்த ரெமிட்டன்ஸை வேற எங்கேயும் அடைக்க முடியாது, பேங்க்ல தான் அடைக்கணும். சார் வந்து என்ன சொல்லுவாங்க, சார் என்ன சார் செய்யற, இவ்வளவுதான் இருக்கிறது, நீங்க இல்லை ஒரு ட்ரிப்பாவது வாங்கிடுங்க. என்னமோ அவங்களுடைய பர்சனல் உடைய ரிக்வஸ்ட் மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் மேனேஜர் சொல்றதை நான் நேரடியா போய் பார்த்துருக்கிறேன். யார்கிட்டையுமே கோவப்பட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் ஓடுது. நாணயம் அதுக்கு ஒரு பேர் கேட்டீங்கன்னா நான் மாடசாமி தான் சொல்லுவேன். ட்ரெஷரியில எவ்வளவு லட்சக்கணக்கான அந்த ட்ரெஷரியில பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வரை வந்திருக்கு அந்த டிரான்சாக்சன். மாச கடைசியெல்லாம் 70 லட்சம் 75 லட்சம் வருது. நீங்க அப்படியே பணத்தை வச்சுட்டு மாடசாமி நீங்க பார்த்துக்கோ, போன் அட்டன் பண்ணிட்டு வரோம், சிஎபிஎம் கூப்பிடுவோம்னா அவ்வளவு வாழ்த்துகிறது. இரண்டாவதாக சார் சொன்ன மாதிரி சீஃப் சூப்பர்வைசர் சார் இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தோம்னாங்க. நான் கேட்ட கேள்வி அதான், சார் உங்களுக்கு ரிட்டையர்மெண்டா சார், என்ன சார் இது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்னா நம்பவே முடியலையே. அந்த மனம் வந்து இளமையா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷனும் அந்த இளமையா இருக்கும். சார் வந்து மதுரைக்கு என்னைக்கெல்லாம் நான் போறோம் அன்னைக்கெல்லாம் கேட்பாங்க. அதாவது அன்புங்கிறது நம்ம ஆபீஸ்
எங்க கண்டாலும் அந்த இடத்துல கேட்கணும். நான் வந்து மார்க்கெட்டிங்கா இருக்கும் பொழுது மதுரைக்கு அடிக்கடி போகக்கூடிய நிகழ்ச்சி வரும். அப்ப கூப்பிட்டு எப்படி இருக்காங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, முதல்ல சரக்கு போக்குவரத்து ஆரம்பிக்கும் பொழுதும் சாருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும் பொழுதும் அதை பயன்படுத்துறது நம்ம சார் தான். இப்போ நம்ம சீனியர் சொன்னது மாதிரி மைனஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரௌட் டிவிஷன்ஸ் இருக்கு, ஓஎம்ஸும் நிறைய இருக்கிறது. நம்ம டிவிஷனை பொறுத்தவரை ஓஎம் கிடையாது, மைனஸ் பேலன்ஸ். ஓஎம் இருந்தாலும் லெஸ் தேன் 3 months, மைனஸ் பேலன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நம்மளை பத்தி குறை சொல்ல நிறையவே சொல்லுவாங்க, டிபிஎஸ் சொன்னாங்க, பிஎம்சி சொன்னாங்க. ஆனா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய பாராட்டிக்கவும் செய்யறாங்க. இங்கே மைனஸ் பேலன்ஸ் கிடையாது, ஓஎம் செட்டில்மெண்ட் கிடையாது, ஃப்ராட் அண்ட் இதெல்லாம் வெளியே கம்பேர் பண்ணும் பொழுது கம்மி. அதெல்லாம் சார் சீனியர் பிஎம் வந்து அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளும் பொழுதும் எங்களுடைய மீட்டிங் பொழுதும் அப்படி இழந்த ஒரு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு வாழ்த்த வயதில் பொழுதிலும் இறைவனால் அனைவரும் நல்வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று கூறி வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக வருகின்ற மாரசாமி அவர்களே, எங்களுடைய சீஃப் சூப்பர்வைசர் அவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் நல்லதொரு அலுவலகத்தில் பழகக்கூடியவர்கள். அவர் அலுவலகத்தில் எந்த பிரிவில் பிரிகிறார், எந்த பிரிவில் பணிபுரிகிறார் என்பதும் அவர் முகம் என்ன என்பதும் கூட தெரியாத நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த வகையில் மிக எளிமையாக பழகக்கூடிய திரு மாரசாமி அவர்கள், எனக்கு கூட அவருடைய பேர் இன்னொருவருடைய பேரை எனக்கு அடிக்கடி மாறிக்கொள்ளும். அவரிடம் சென்று நேற்று நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்காக அவர் நம்மிடமிருந்து பிரிந்து செல்கிறாரே என்று நாம் வருந்தினாலும் அவரை போல பணிபுரிந்த சீஃப் சூப்பர்வைசர் அவர்கள், அவர் எல்லோரிடமும் இவர் எவ்வளவு அமைதியாக இருக்கின்றாரோ அதற்கு எதிர்மானாரோ எப்பொழுது ஒரே ஆர்ப்பாட்டம் தான். அவருக்கு இந்த அலுவலகத்தில் எல்லா வகையான குடும்ப உறவினர்கள் உண்டு. மாமி செந்தாமரை உண்டு. எல்லோரும் அவருடைய அக்காவும், எல்லோரும் அவருடைய அண்ணாவும். ஆனால் நான் ஒருவர் தான் அவருடைய தம்பி. மீது அனைவரையும் அண்ணன் என்று தான் கூப்பிடுவார். என்னை மட்டும்தான் தம்பி என்று கூப்பிடக்கூடிய வகையில் என்னுடைய மிக நெருக்கமான அண்ணனாக விரும்பிய நடந்த அவர் இப்பொழுது எங்களிடமிருந்து பணி ஓய்வு பெறுகின்றார்கள். அவருக்கு நீண்ட விடுப்புகள் இருந்தது. அவர் ஒரு வருடம் வரையும் லீவ் போடலாம். அந்த நிலையில் அவருக்கு அவ்வளவு லீவு இருந்த பிறகு கூட உண்மையிலேயே சொன்னால் நான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏனென்றால் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் அவர் இத்தனை நாள் பணிக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கும் நான் அவருக்கு ஒரு நன்றியை உண்டாக்கி இந்த விழா சிறப்பிப்பதற்காக இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினையும் தெரிவித்து இந்த மாலை நேரத்தில் நம்மிடமிருந்து பணிமுறை பெற்று செல்லுகின்ற இவர்கள் இருவரும் தென்குமரி கடற்கரையில் திளைத்து வரும் தமிழ் தென்றல் போல் அமைதியான வாழ்வு பெற்று நிம்மதியான வாழ்வு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். காட்டு வெள்ளம் போல் இந்த விழா முடிந்ததும் இங்கே மாணிக்கா கல்யாண மண்டபத்தில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திரு அசோக்குமார் அவர்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரும் இது முடிந்தவுடன் வேன் ரெடியாக இருக்கும், உடனே வந்து அதை கலந்து கொண்டு அதையும் முடித்துவிட்டு நம்முடைய மாரசாமி அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்று அவரை வழியனுப்புவதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டு அவர்கள் நீரோடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிப்டி போஸ்ட் மாஸ்டர் சார் அவர்களே, என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஏபிஎம் ராமானுஜன் சார் அவர்களே, அருணாச்சலம் சார் அவர்களே, சிவகுமார் சார் அவர்களே மற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேசிய டிபிஎம் அவர்கள் நான் ஏதோ சாதித்து என்பது பேசினார்கள். என்னிடம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய சூப்பர்வைசரை ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாருடைய ஒற்றுமை தான், அவருடைய கடின உழைப்பு தான் சூப்பர்வைசர் நல்லா பிராண்டை வச்சிருந்தாருங்கிற ஒரு பேர். அந்த விஷயத்தில் என்னுடன் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இந்த இலாகாவில் 38 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன். நான் இந்த இலாகாவுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நான் இந்த இலாகாவுக்கு வந்த பிறகுதான் குடும்பத்திலே ஒரு ஸ்டேட்டஸ்,
என்னுடைய சகோதரருடைய திருமணங்கள், என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு அமைக்க இந்த இலாகா எனக்கு ரொம்பவும் உதவி செய்திருக்கிறது. ஆகவே இந்த இலாகாவுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கூட பணியாற்றியவர்கள், நான் எவ்வளோ இந்த வேலை நெருக்கடியில் கொஞ்சம் கடுமையாக கூட என்னுடைய நண்பர்களுடன் பழகியிருக்கிறேன். அது கூட அவர்கள் பொருட்படுத்தாமல் எல்லாம் இலாகாவிலே நம்முடைய மேல் அதிகாரிகள் இருக்க கட்டாயங்களினால் தான் நான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் என்பதை மனதில் கொண்டு இன்முகத்துடன் அந்த பணியை எல்லோரும் ஒற்றுமையாக முடித்தவரானதான் நான் நல்ல சூப்பர்வைசர் என்றும் சீஃப் சூப்பர்வைசர் நிஜஜீவன் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல கனவு காண முடியாது. இங்கே இதில் தமிழ்நாட்டில் 2 போஸ்ட் தான், மெட்ராஸ் ஃபயரிங் யூனிட் அண்ட் நாகர்கோவில். பை சான்ஸாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் 3 போஸ்ட்டில் 3 ஊர்லேயும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. அந்த டைமில் எக்ஸிக்யூட்டிவ்ல நாமினேஷன் போஸ்ட்டில் சீனியர் போஸ்ட் சர்க்கிள் ஆஃபீஸில் நான் வர முடிந்தது. அதுவும் நம்ம எங்கள் இலாகாவில் எங்களுடைய தொழிற்சங்கத்தில் உள்ளவங்களுடைய விடாமுயற்சி காரணமாக தான் அந்த பதவி உயர்வு எனக்கு கிடைத்தது. மற்றும் இந்த அலுவலகத்துக்கு எனக்கு ஒரு பதில், நான் அதிகமாக பணியாற்றிய ஒரு நாகர்கோவில், அடுத்த தக்கரை, மற்றபடி நிறைய ஊழல், எஸ்பிஷோடைய தலைவருக்கு ஒரு கண்ணீர் ஒரு ஊரில் இருக்க முடியும், அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது மாற்றிடுவாங்க. எப்படி இருந்தாலும் நான் நல்ல முறையில் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் வெல் செட்டில்டு. அதனால் நான் இந்த இலாகாவில் வந்ததுனால தான் அந்த அளவுக்கு நடந்தது. அதோட சீனியர் போஸ்ட் மாஸ்டர் பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவர்கள் சீனியர் போஸ்ட் மாஸ்டராக இருக்க வரையும் நாங்கள் 8 மணிக்கூர் இல்லை 12 மணிக்கூர் வேலை செய்வதற்கு கடமைப்பட்டோம். எங்கள் பிராஞ்சில் சில லீவ் எடுத்தாலும் சில ஒர்க் அதிகத்தினால எஸ்பி பிராஞ்சில் இந்த ரிட்டர்ன்ஸ் பல்காக வாங்கினாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லி எங்களுக்கு போட்டி இல்லைன்னா இந்த சிஆப் கொடுங்கன்னு கேட்போம். வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சிஆப் எல்லாமே கொடுங்க, நீங்கள் வேலை செய்யணும். அதுதான் எங்களை ஊக்கப்படுது. எப்படி அந்த வேலை முடிக்கணும், 10 நாள் சிஆப் கேட்டால் 5 நாளாக தர்றாங்க. அந்த நல்ல மனசு கொண்டு வரணும், நம்மளை வேலை செய்ய வைக்கிறது. எப்படி வேலை முடிச்சுதான் போகணுங்கிற ஒரு எண்ணம் எங்கள் ஆளுநர்கள் எல்லாத்தையும் இருக்குது. அதே போல தான் எஸ்பி பிராஞ்சிக்காரர்கள் டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து 31ஆம் தேதி சாயங்காலமே கேட்டுருவாங்க, நாளைக்கு ஃபிகர் வேணும். 2-3 தடவை கேட்டுருவாங்க. ரிட்டர்ன்ஸ் 15ஆம் தேதி 20ஆம் தேதி தான் இருக்குது. ஆனால் அந்த கன்சால்டேஷன் கிளார்க்கிட்ட கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருக்கீங்க ஃபிகர், அந்த ஃபிகர் 31st உள்ள அன்னைக்கு அது மட்டும் கொடுங்க, நான் ஃபிகர் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் கன்சால்டேஷன் கிளார்க்கு அழகாக அந்த 31ஆம் தேதி ஃபிகரை பிரிண்ட் எடுத்து நம்மளோட டிப்டி போஸ்ட் மாஸ்டர் ரொம்ப தான் பணியாற்றிக்கிட்டாங்க. அவர்களும் இப்படிதான், யாரையும் கோவப்பட மாட்டாங்க. கோவப்பட்டு பேசிட்டாலும் அடுத்த நிமிஷம் வாங்க என்ன செய்யறது, டிவிஷன் ஆஃபீஸர் கேட்குறாங்க, பிஎன்ஜி கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருந்தாலும் நம்ம தான் மேனேஜ்மெண்ட் தான் முடியணும், நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் மதுரைக்கு போன பிறகு தான் தெரியுது நம்ம டிவிஷனில் உள்ளவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது, சபா ஆஃபீஸில் சின்ன சபா ஆஃபீஸில் கூட இன்னும் 1.5 வருஷம் ஆடி கோச்சிங் பண்ணி அப்போ தான் இந்த ட்ரைனிங் ஒரு ஆள்கிட்ட இதெல்லாம் 1500 அக்கௌண்ட் தானே இருக்குது, கோச்சிங் போட்டுருக்காங்க. கோச்சிங் போட்டு கரண்ட் ஆகிட்டா நீங்கள் லிஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் ஒரு கட் ஆஃப் லைனில் கேட்பீங்க சொல்லுவோம், அது எடுக்க முடியும். அதுக்கு இந்த ஆளுங்க அதனால தான் எனக்கு. ஆனால் அந்த வீக்கு போக்கு சொல்லாத ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா நான் படிச்சேன். சட்டத்தையும் பேசாமல் வேலையும் செய்வோம். நான் மற்ற விஷயம்லாம் சொல்லலாம். நான் ஒரு வில்லங்கம் இல்லை, வில்லங்கம் தான். ஐயா இன்னைக்கு ரூலில் யாரையும் சேலஞ்ச் பண்ண முடியும், எல்லாம் தரவாக இருக்காங்க. மற்ற ஊரில் நம்ம என்ன சொல்கிறோமோ ஓயம் போடணும் சொல்ல முடியாப்பாங்க. நான் ஊரில் அது முடியாது. நம்ம ஓயம் போடுறோம்னா ஆதரிக்கலாம் பண்ணணும், இல்லைன்னா சேலஞ்ச் பண்ணிடுவோம். எனக்கு ரொம்ப ஆகும் 70 ஊர்லேருந்து இந்த ஆஃபீஸில் வரலாம், எதுவுமே கிடையாது தெரிஞ்சது. எவ்வளோ கேட்டா பெரிய பெரிய ஆள் ஒருத்தர் இந்த ரூல் என்ன சொல்லுவாங்க. அதனால தான் நாங்களும் ரூலை படிச்சோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நாங்களும் ஒரு வேலை பார்க்குறோம், எல்லாரும் ரூல் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ரூல் பார்த்து வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி தான் ஆஃபீஸ் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படி கஷ்டம். நான் குறுகிய காலம் தான் இப்போதுக்கு வந்தேன். என்னுடைய நாவலுக்கு வரணுங்கிறது இல்லை, இந்த 3 மாதம் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரணுங்கிற ஐடியாலாம் இல்லை. நான் அங்கேயே தான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்காக தான் இருந்தேன். பை சான்ஸாக நாவலுக்கு பார்க்கறதுக்கு பேசலை. மதுரையிலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தல்லாவரத்தில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் சூப்பர்வைசர் இங்கே போஸ்டிங் போட்டாங்க. அவருக்கு அவங்களோட HRSCCயை இழந்துக்கிட்டு நாவலுக்கு வாங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் கொஞ்ச நாள் தான் ரிட்டைர்மெண்ட். அவருக்கு போய் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் சொல்லி எனக்கு கொடுக்குற டிஏ அசோக்குமார் கொடுத்து அவர் போவார் வைக்கிறேன்னு சொன்னார்.
அந்த ஆஸ்பெக்டில் தான் என்னை இங்கே அனுப்புனாங்க. கேட்டாங்க இப்படி போய் டிஎட் வந்தால் போயிடலாம், போயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு இப்படிதான் எனக்கு கொடுத்தாங்க. ஆக என்னுடைய சகோதரர்களுடைய இடத்துல என்னுடைய சொந்த மண்ணில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது கடவுள் புண்ணியம் நாகராஜாவுடைய ஒரு அனுகிரகம் தான். இவ்வளோ குறுகிய காலத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய பாராட்டும் ஒரு ரிட்டையர்மெண்ட் வயது போடாத இருக்கிறதுக்கு வச்சதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடவுள் இருக்கிறேன். எல்லோரும் மாணிக் சார் மண்டபத்துக்கு வந்துட்டு என்னை கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிராண்டிலிருந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இந்த ஒரு அலுவலகத்தில் மட்டும்தான் 80 ரூபாய் என்ற முறையில் கொடுக்கிறார்கள். அவர்கள் அந்த சின்ன அவர்கள் நிம்மதியாக பணி ஓய்வு பெற முடிகிறது. ஆகவே ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய SPCO வார்த்தைகளை நாம் பேச விளைகின்றேன். இன்றைக்கு 2 துருவங்களாக உள்ள தோழர்கள் நம்மளை விட்டு பணி நிறைவு பெறுகிறார்கள். 2 துருவங்களும் அவர்கள் பகைவர்கள் இல்லை. அதாவது அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அடிப்படையில் தான் நான் குறிப்பிட்டேன். தோழர் மாடசாமி அவர்கள் பணி நிறைவு பெறுவது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது சமீபமாக 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் பணி ஓய்வு பெறுவது தெரியும். அவ்வளோ அமைதியானவர். அது ஒரு துருவம். இன்னொரு துருவம் எங்களுடைய துருவம் திருவுருவம் கருவுருவம். அவர் வந்த நாளிலிருந்து இங்கே நாகர்கோவில் வந்திருந்து நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து கன்னியாகுமரி டிவிஷன் முழுவதும் அவருக்கு தெரியும் வாலண்டரி. ஆனால் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன், ஆனால் நீங்கள் யாரும் நம்பிட்டு இருக்க வேண்டாம், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 துருவங்களும் இன்றைக்கி நம்மளை விட்டு போகிறாங்க. அதனால மாடசாமியை பற்றி நாங்கள் நிறைய பேச வேண்டியது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி நமக்கு அதிகமாக பரிச்சயமும் இல்லை. நான் அந்த பிரான்ச் சம்பந்தமான ஒன்று நமக்கு இது பரிச்சயம் இல்லை. ஆனால் எங்களோட பணிபுரிந்து எங்களுக்கு சூப்பர்வைசராக இருந்த ரிட்டையர்ட் ஆனது அசோக்குமாரை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது. அவர் இளமையாக இருக்காருன்னா அவர் எல்லாத்துலேயுமே இளமானார். அவர் இந்த இலாகாவுக்கு இளமையாக தான் வந்தார். சூப்பர்வைசராகவும் ரொம்ப இளம் வயதிலேயே சூப்பர்வைசர் ஆனார். 5 வருஷம் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யூடிஷா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப சீக்கிரத்திலேயே சூப்பர்வைசர் ஆனாலும் அதே மாதிரி சூப்பர்வைசராக அதிக நாட்கள் பணியாற்றினவரும் அவர் இளமைக்காரன். இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக ஆரோக்கியமான அவருடைய நடவடிக்கைகளும் ஒரு காரணம். அந்த அடிப்படையில் அவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி போகிறாரு. அதனால் அவர் 2 பேருடைய எஞ்சிய நாட்கள் நல்லபடியாக இது மாதிரி இளமையாகவே எப்பவும் இருக்கணும்னு அவருக்கு எல்லாம் அந்த இயற்கை அவங்களுக்கு ஆட்சி வழங்கணும்னு கேட்டு எனது நன்றி துவக்கின்றேன். இந்த விழாவுக்கு தலைமையேற்று செய்து வந்த நமது சீனியர் PM அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த டெப்டி போஸ்ட் மாஸ்டர் அவர்களுக்கும் இதை விழாவை சிறப்பாக ஏற்பாடு கொடுத்த நமது அஞ்சலக மன்ற செயலர் ரத்னசாமி அவர்களுக்கும் மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். இந்த பாராட்டு விழாவை ஏற்று அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற மாடசாமி அவர்களுக்கும் எங்களது அசோக்குமார் சூப்பர்வைசர் அவர்களுக்கும் நன்றி மணமன் மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்துணை ஊழியர்களுக்கும் மணமன் மன்றத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். பணியாற்றி திருநெல்வேலி PhD இருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கும் தோழர் வேலப்பன் அவர்கள் தோழர் அசோக்குமார் அவர்களுக்கு கொண்டாடி பார்த்தார். சரி மாடசாமி அவர்களுக்கு